வணக்கம், வாழ்க வளமுடன். கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் ஜோதிடர் பிரசன்ன மணிகண்டன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறேங்க. ஜாதகம்னா என்ன, அதே நேரம் பிரசன்னம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் சொல்லிக்கிறேங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, நான் பார்க்காத ஜாதகம் இல்லை, போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, ஏறாத படிக்கட்டு இல்லை, ஏற்றாத தெய்வம் இல்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர். யாருமே நான் நல்லா இருக்கிறேன், இது வரைக்கும் நல்லா இருந்தேன், நான் செல்வாக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும், பணம் நம்மக்கிட்ட நிறைய இருந்தாலும், இது வரைக்கும் எல்லாருமே என்னால் முடியல, என்னால் சமாளிக்க முடியல அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்களே தவிர, என் வாழ்க்கையில் நான் பிறந்ததே வேஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போய் புண்ணியம் இல்லை, எந்த படி ஏறி எனக்கு வெளிச்சம் இல்லை, எந்த ஒரு தீபம் போட்டும் வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க தவிர, நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டதில்லை, இல்லாதவங்ககிட்டையும் கேட்டதில்லை. அப்போது நம்ம ஜாதகத்தை நம்ம நம்புவோம். ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல பார்த்தோம்னா நம்ம நேரம் எப்படி இருக்குது, அடுத்தடுத்தது குழந்தைங்களுடைய கல்வி சரியில்லை, அதுக்கடுத்து நமக்கு தொழில் சரியில்லை, புதர் பாக்கியம் கிடையாது, திருமண பாக்கியம் கிடையாது, அடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடையாது, அப்படியே எல்லாருடைய மனசுலையும் ஒரு அங்கலாப்பு இருக்கும், அந்த ஒரு வேதனை இருக்கும். அப்போ அவங்க ஜாதகம் போய் கொடுத்து பார்ப்பாங்க. அந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது குருமான் நல்லா இருக்கும், சனிமானம் நல்லா இருக்கும், சித்திரைமானம் நல்லா இருக்கும், வைகசிபம் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் அந்த குரு மாறதுக்கு 3 மாதம், சனி மாறதுக்கு ஒரு 6 மாதம், இந்த கிரகநிலையில் மாறதுக்கு ஒரு 5 மாதம் எல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தத்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஒரு வேதனையில் இருப்போம். அதுக்கு தான் தெளிவான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதுதான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறது. ஜாதகம்னா என்ன, பிரசன்னம்னா என்ன, இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி கையாளணும். அப்போ நம்ம ஜாதகம் பார்த்து புண்ணியம் இல்லையே, கோயிலுக்கு போய் பலன் இல்லையே அப்படிங்கிற உங்களுக்கு வருத்தம் வரும்பொழுது இந்த ஜாதகத்தை தூக்கி வீசிடுவீங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போகிறது நீங்கள் நிறுத்திடுவீங்க. உலகத்தில் தெய்வம் இல்லாமல், அதாவது கடவுளின்றி அணு அசையாது, கடவுள் இல்லாமங்கிறது கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம், சாமி கும்பிட்றோம், சிறப்பு தரிசனம் கிடைக்கிது, ஜாதகம் பார்க்குறோம், ஜோதிடர் எல்லாமே நல்லாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் நல்லா இருக்குது, ஜாதகம் நல்லா இருக்குது, கோயிலில் திருப்தியான தரிசனம் கிடைச்சிது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர முடியல அப்படி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும். அது ஏன் அப்படின்னா, அந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளோட டேட் ஆஃப் பர்த், நம்ம டைம், நம்மளுடைய பிறந்த வருடம், பிறந்த மாதம், பிறந்த நாள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளுடைய பழைய ஜாதகம் இருந்தால் கூட, இப்போ தான் கம்ப்யூட்டர் தான் நிறைய வந்துச்சு. இப்போ அதாவது விஞ்ஞான காலம் இது. அதாவது அந்த காலத்தில் நம்ம எந்த விதமான விஞ்ஞானங்கள் கிடையாது. இப்போ நிறைய கம்ப்யூட்டர் வந்துருச்சு. கம்ப்யூட்டரில் செக்கப் பண்ணிக்கலாம். செக்கப் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரிஜினலுடைய ஜாதகம், கையில் எழுதின ஜாதகம், ஓலைச்சுவடி ஏடில் எழுதின ஜாதகம், அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் ஜாதகம் ஒரே மாதிரி வந்தால் தான் அந்த ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். அதில் ராசியோ லக்னமோ நட்சத்திரமோ எந்த தப்பு வந்தால் கூட அது அடுத்தவங்களுடைய ஜாதகம் வச்சு தான் நீங்கள் பல வருஷம் நீங்கள் பலன் கேட்டுட்ருப்பீங்க. அதையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் எந்த திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இன்றைக்கி என்ன கோச்சாரப்படி நடந்துட்டுருக்குது, இன்றைக்கி இந்த கிரகநிலையினுடைய சூட்சமம் என்ன, அதிசூட்சமம் என்ன, என்ன திசா புத்திகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, இந்த திசையில் நம்ம இந்த தொழில் தான் பண்ணணும், இந்த திசை இந்த புத்தி நடக்கும்போது நம்ம அமைதியாக தான் இருக்கணும், இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் வாங்கணும், இந்த காலகட்டத்தில் பூமி வீடு வாசல் வாங்கணும், இது எல்லாமே ஒரு முறைகள் இருக்குது. இப்போது சனி திசை நடந்ததுன்னா நம்ம இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம். புதன் திசை நடந்துச்சுன்னா நம்ம கல்வி சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம், சுக்கிர பகவானுடைய அனுகிரகம், சுக்கிர பகவான்லாம் அனுகிரகம் பார்த்திங்கன்னா அரசியலுடைய செல்வாக்குகளும், அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த, அதாவது சினிமா துறைகளிலும் சரி அனைத்து வகையிலுமே ஸ்டாராக இருக்கலாம். இது ஜாதகத்தை மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா என்றைக்கு இந்த ஜோதிடம் போய் போகாது. சொல்கிற ஜோதிடர் வேணால் அது உங்களுடைய ஜாதகம் மாறி இருக்கலாம், இல்லை அவர் பார்க்குற நேரம் மாறி இருக்கலாம், சொல்கிற வார்த்தைகள் மாறலாம், ஆனால் ஜாதகம் என்றைக்கு போய் போகாது. நம்ம நம்பிக்கை தான் ஜாதகம். அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். ஜாதகத்தை நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இல்லை,
டைம் இல்லை, ரெண்டாவது குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பிரசன்ன முறையில் பார்த்துக்கலாம். அந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது உங்களுடைய பூர்வீகத்திலேருந்து சொல்லலாம். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம், நம்ம இருக்கிற பூமி, தாத்தாவோட சொத்து, பாட்டனுடைய சொத்து, நம்மளுடைய மனைவி வழி சொத்து, அம்மா வழி சொத்து, இதில் எல்லாம் இருக்கலாமா, இல்லை 3 தலைமுறைக்கு மேலே மாறலாமா, இது வந்து இந்த இடத்துல இருந்தால் நமக்கு ராசியா ராசி இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடில் இருந்தால் 4 திசை இருக்கும். அது மொத்தங்கிறது 8 திசை, 16 திசை, 32 திசை. இப்படி திசைகள் பிரச்சனை நிறைய இருக்குது வாஸ்துல. அதாவது கன்னிமூலைக்கு அதாவது கன்னிமூலை, நெருதி மூலை, பள்ளி மூலை 3 பேர் இருக்கும். ஈசானி மூலைக்கு பார்த்தீங்கன்னா ஜலமூலை, சனி மூலை, அக்னி மூலை, வாயு மூலை. இப்படி மூளைக்கு மூளை என்னென்ன பண்ணணும். அக்னி மூலையில் கிச்சன் வைக்கணும். அதே மாதிரி ஜல மூலைன்னா நம்ம நிலத்தொட்டி பைப்பு போக்குவரத்து வைக்கணும். அது கன்னி மூலைன்னா பீரோ பணம் போக்குவரத்தெல்லாம் வைக்கணும். அதை வாய்வு மூலைன்னா நம்ம குழந்தைங்க படிக்கிற ரூமு, நம்ம மாடிப்படி, பாத்ரூமு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வைக்கணும். இதெல்லாம் முறைக்கு நம்ம சாதாரணமாக ஒரு சென்டில் வீடு கட்டினாலே வாஸ்து பார்த்து கட்டுற காலகட்டத்தில் நம்மளுடைய ஜாதகப்படி, நம்மளுடைய கிரக நிலையில் படி, நம்மளுடைய குலதெய்வம் அனுகிரகம் இருக்குதா, ஜாதகம் பேசுதா, சாமி பேசுதா, நம்ம இருக்கிற வீடு வாஸ்து பேசுதா அப்படிங்கிறது நீங்கள் 3மே தெளிவாக இல்லை அப்படின்னா குழம்புல சாப்பாட்டில் நமக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது, காரம் இல்லாமல் சாப்பிட முடியாது. அதே நேரம் பார்க்குறப்போ எல்லாம் இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு நம்ம ருசியோடு சாப்பிட முடியும். அப்போது நம்மளுடைய ஜாதகம் மட்டும் பார்த்து நமக்கு பலன் இல்லை. அடுத்தது நம்ம கோயிலுக்கு மட்டும் போனோம் புண்ணியம் இல்லை. அடுத்தது நம்ம வீடு நல்ல வீடு பார்த்து கட்டணும், நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற குழப்பத்தை நீங்கள் விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா இது 3மே உங்களுக்கு பேசணும்.